உனை சொல்லாத நாளில்லை துணைமிகு வடிவேலா. உனை சொல்லாத நாளில்லை துணைமிகு வடிவேலா. சுவையான அமுதே செந்தமிழானே. உனை சொல்லாத நாளில்லை துணைமிகு வடிவேலா. படைக்கும் தொழிலை மேற்கொண்டு ரிக்கு எதிர் ஜாமம் என்று சொல்லக்கூடிய நான்மர வேதங்களை கரத்திலே கொண்டு படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மகனோ ஓடி வந்தான். எதற்காக மன வருத்தத்தோடு இருக்கின்றாய் தந்தையே என்று கேட்டார். அன்று தூர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தை நினைத்தேன், ஆகையால் மன வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று தெரிவித்தேன். ஆனால் அதற்கு என்னுடைய மகன் இன்றோ சிவனுக்குரிய நாள், சிவன் யாத்திரை, ஆகையால் மக்கள் கூட்டங்கள் வரிசையாக செல்லுகிறார்கள், சிவனை தரிசனம் பெறுகிறார்கள் என்று சொன்னார். ஆகையால் இப்பொழுதே புறப்பட வேண்டும், கைலங்கிரிக்கு சிவனை தரிசனம் பெற வேண்டும்.
நாரதன் தவறான வார்த்தை உரைத்து விட்டானா இந்த தந்தையின் மீது? சரி, இருந்தாலும் போதை அறைக்கு சென்று பார்க்கிறேன் யார் இருக்கிறார்கள். என்னுடைய மாமியும் காணவில்லை. சரி, இந்த ஆசனத்தில் சற்று அமர்ந்து பார்க்கலாம். மாமி மாமா எங்கு இருந்தாலும் இங்குதானே வர வேண்டும். ஆகட்டும். வரமளித்து வருகிறேன். பார்வதா, வரும்போது அந்த அஞ்சு முகத்தை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். எப்போது வருவார் வருவார் என்று வடிவேல் விழித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆஹா, எனக்கு கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டிய பாதபதி தவறாமல் செய்ய வேண்டும் அல்லவா என்று பாதிபதி செய்கிறேன். ஆண்டவா, அம்பலத்தில் ஆடுகின்ற நடராஜா, செய்யக்கூடாது. ஆனால் சிறிது நேரம் அவர் தொடர்பீதை உறங்கிவிட்டு பின்பு நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கலாமே. அந்த அராஜன் எடுத்து தப்பித்து வந்துவிட்டோம். இறந்த பொழுதிலும் என் மனைவி பார்வதாவோ என் பந்த முகத்தோடு காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் சென்று மனைவியை பார்க்க வேண்டும். பார்வதா, வந்துவிட்டோம். ஆனால் அனைவரும் எனக்கு வாழ்வுதி செய்வது வழக்கம் அல்லவா? இன்றோ நேரம் கடந்து கொண்டே செல்கின்றது. என்னதான் செய்கிறார் என்று தெரியவில்லையே. சரி, அருகாமல் சென்று பார்க்கலாம்.
ஆனால் பிரம்மதேவன் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் தான் ஆற்றத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர். பாதி புதி தவறாமல் செய்துவிட்டேன் சுவாமி. என் மீது தவறு என்பதே கிடையாது. உண்மையை தவறு கிடையாது. ஆமா சுவாமி. அப்படி என்றால் நான் பார்த்தது சுவாமி இத பாருங்க. உங்களுக்கு இருப்பதா இந்த முகம், இந்த பிரம்மதேவனுக்கு இருப்பதா இந்த முகம். முகவெற்றுமை தெரியாததால் நீங்கள் தான் என்னுடைய கணவர் என்று தெரியாமல் பாத பூஜை செய்து என் மீது தவறு என்பதே கிடையாது சுவாமி. சுவாமி எனக்கும் 5 முகம், எனக்கும் அந்த பிரம்மனுக்கும் 5 முகம். இதனால் நான் யார் பிரம்மன் யார் என்று தெரியாமல் வித்தியாசத்தால் இப்பேற்பட்ட தவறு செய்து விட்டது. ஆமா சுவாமி. அதனால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க சுவாமி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த முகவெற்றுமை தெரிய வேண்டும் என்றால் இந்த பிரம்மதேவன் 5 முகம் இருக்கிறது அல்லவா, அந்த 5 முகத்தில் ஒரு முகத்தை வெட்டி எறிந்தால் எனக்கும் 5 முகம், அவனுக்கும் 5 முகம். அதனால் தான் இப்பேற்பட்ட தவறு நடந்து விட்டது. அதனால் நீ கூறியது போலவே அவனது 5 முகத்தில் ஒரு முகத்தை இல்லை எறிந்தால் சிவனியார் என்ற வித்தியாசம் தெரிந்துவிடும். ஆமா சுவாமி. கூறுவது உண்மைதான். இப்பொழுது அவன் 5 தலைகளே ஒரு தலையை இல்லை எறிந்தால்
பார்வதா, என்னால் முடியவில்லை பார்வதா. அந்த பிரம்மனின் சிறப்பை இறப்பதற்காக அவன் எல்லாம் அடம் கொண்டு மாட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் எனது சக்தி எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. அவன் அருகாமையில் என்னால் செல்ல முடியவில்லை பார்வதா, என்னால் செல்ல முடியவில்லை. அந்த பிரம்மதேவனை வேகத்தில் வளர்க்க தப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் தலையை சக்தி குறைந்து கொண்டே போகிறதா? இதை பாருங்கள் சாமி, என் சக்தியை பிரதி பாகம் தருகிறேன். அந்த கொடியை அழைத்து சாமி இப்பொழுது பிரம்மன் அந்த பிரம்மனின் சிராத்தை அறுத்து பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம். சபரி ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம். சபரி ஐயனை நீ காணலாம். எனக்கு அதோட மதி பார்வதா, என் உடலெல்லாம் விழுகின்றது. எனக்கு பார்வதா, அந்த பிரம்மனின் சிரத்தை அறுத்த உடனே அந்த கவனமானது என் கரத்தில் பற்றிக் கொண்டதே பார்வதா. அந்த பிரம்மதேவனை உங்க கையில் பற்றிக் கொள்ளலாம். அதனால உங்களுக்கு என்ன நிலைமையாச்சு சுவாமி? விடுத்து விட்டது பார்வதா, சுவாமி பார்வதா. பித்தவரி வந்தாதடி பார்வதி. பித்தவெறி கொண்டதடி பேதையே நான் என்ன செய்வேன். எனக்கு அகோர பசி எடுக்கின்றது பார்வதா. அகோர பசி என் எடுக்கிறதா? உடலெல்லாம் இருக்கின்றதே பார்வதா. சுவாமி எனக்கு பித்தம் தலை ஏறி விட்டதே பார்வதா. ஆண்டவா, உங்களுக்கு பித்தவெறி ஏறிவிட்டது. அதான் நான் என்ன செய்ய முடியும் சுவாமி? என்ன செய்ய பார்வதா. முடியும் சுவாமி? எனக்கு அகோர பசி அடங்க வேண்டும் என்றால் அடங்க வேண்டுமென்றா? பார்வதா, சுவாமி என் உடலெல்லாம் எரிகிறது. உடலெல்லாம் மோதுதடி ஒரு மாதே பிண்டம் வேண்டும். என் உடலெல்லாம் எரியுதடி ஒரு மாதே பிண்டம் வேண்டும். ஒரு மாதே பிண்டம் வேண்டும். சுவாமி பசி பொறுக்க முடியவில்லை பார்வதா. எனக்கு அகோர பசி எடுக்கின்றது பார்வதா. சுவாமி உங்களுக்கு அகோர பசி எடுக்குது என்றால் இந்த பார்வதாவால் என்ன செய்ய முடியும் சுவாமி? என்ன செய்ய முடியும் பார்வதா, சுவாமி? என் முகமெல்லாம் எரிகிறது.
பார்வதா புரியலையா பார்வதா சுவாமி என் ஐம்புலனோ அழகுதடி ஐந்து மாத மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தர மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மானோடு மனைவிட்டு பேசி பாருங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மானோடு மனைவிட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியமா சொல்லுங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க தீராவிட்டால் வந்து என்னை பார்வதா ஆண்டவா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் 5 மாதங்கள் கடந்து விட்ட பிறகு எனக்கு பசி தீரவில்லை பார்வதா தீரவில்லை என்றால் பார்வதா இறைவா ஏழு உலகோ ஓய் வருவோம் உறப்பாடு பார்வதா ஏழு உலகோ ஓய் வருவோம் உறப்பாடு பசி பார்வதா சுவாமி இது பசி தீரவில்லை ஏழு உலகம் சென்று வந்த பிறகு அங்கே இருக்க உணவெல்லாம் உண்ட பிறகு எனது பசி அடங்கவில்லை இந்த பிரபலமானது என் கரத்தை விட்டு அகலவில்லை பார்வதா ஆண்டவா இந்த பிரபலமான உங்கள் கையை விட்டு அகல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சுவாமி பார்வதா சுவாமி 8 திக்கும் ஓய் வருவோம் உறப்பாடு பார்வதா பார்வதா சுவாமி 10 மாதங்கள் 1 2 என்று சொல்லக்கூடிய 10 மாதங்கள் உண்ட பிறகும் பிறகும் எனது அகோர பசி தீரவில்லை பார்வதா அகோர பசி தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சுவாமி கடைசியாக ஒரே வழிதான் என்ன இருக்கின்றது வழி என்ன வழி தெரியும் என்ன வழி இப்பொழுது பூலோகம் செல்ல வேண்டும் பூலோகத்திலே இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு சென்று அங்கே இருக்கும் பிணத்தை எல்லாம் வாரி புசித்தாலாவது எனது பசியானது தீருமா என்று பார்க்கலாம் பார்வதா அப்படியே ஆகட்டும் சுவாமி இப்பொழுது எப்படி இடுகாட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகட்டும் சுவாமி பார்வதா சுவாமி சுடுகாடு செல்ல வேண்டும். சுடுகாடு. போய் வருவோம்.
விட்டு அவன் இடத்தில் மாட்டி முழிப்பதை பார்த்து நான் நகைத்தேன். நகைத்த காரணத்திற்காக அந்த பாவி தேமகாசூரன் என்னை சிறையடைத்து விட்டானே. என்னை சிறையிலிருந்து மீட்டு யார்தான் வருவாரோ அண்ணா. எடுத்த பிறவி பயன் ஈடேறும். எடுத்த பிறவி பயன் எடுத்த பிறவி பயன் ஈடேறும். அடுத்து நடப்பதெல்லாம் அவரவர் விதி பயன். எடுத்த பிறவி பயன் ஈடேறும். நாரணன் துணையெல்லாம் அவனும் அஞ்சுவான். நானிருக்கும் அவர் கோலமும் செய்வான். நாரணன் துணையெல்லாம் அவனும் அஞ்சுவான். நானிருக்கும் அவர் கோலமும் செய்வான். ஓடி அழைப்பார் ஒரு துணையினாலே. ஓடி அழைப்பார் ஒரு துணையினாலே. எனினா மனிதன் எந்த பிறவி பயன் இந்த வைகுந்தத்தில் வைகுந்த வாசனாக ஸ்ரீமன் நாராயணனாக லட்சுமி சமேதனாக காட்சி அளித்துக் கொண்டு வருகிறேன். ஆனால் என்னை கோரி வரும் பக்தர்க்கெல்லாம் காட்சி அளித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் பக்தர்க்கெல்லாம் காட்சி அளித்து விட்டேன். என்னுடைய மனைவி லட்சுமியை பார்க்க வேண்டுமே. லட்சுமி ராகவனி ரமணா ரகுநாதா. Bye.
பார்க்க வேண்டும் போய்விடுகிற தவிர மனைவி ஒன்று இருக்கிறாளே ஞாபகமே இல்லை அவருக்கு. சரி வரட்டும் பார்க்கலாம். பாருங்க சாமி, பாருங்க சாமி. மனம் படைத்தேன் உன்னை படைத்தேன் நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை படைத்தேன் நான் மனம் படைத்தேன் வாழ்க லட்சுமி வாழ்க. எழுந்திருப்பாய் லட்சுமி. சொல்லுங்க சாமி. என்ன இது உன் முகமானது சோர்வடைந்திருக்கிறது, காரணம் என்ன? என்ன காரணமா? ஏய். அது உங்களுக்கு தெரியாதா? என்ன? எப்போதும் பக்தர்கள் பார்க்க போகிறீர்களே தவிர ஏய். உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாளே கொஞ்சமாவது நினைச்சு மனசெல்லாம் பாக்கிறேன். நான் உன்னை லட்சுமி. சொல்லுங்க. எனக்கு தேவை பக்தர்களும் தேவை, நீயும் தான் தேவை லட்சுமி. கோபம் வேண்டாம். ஏன் தெரியுமா? மக்களுக்கெல்லாம் காட்சி அளித்து விட்டு உன்னை எதற்காக பார்க்க ஓடோடி வந்தது தெரியுமா? எதற்கு சுவாமி? நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஆமாம் சுவாமி. அதனால் நாம் இருவரும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்க ஆகட்டும் சுவாமி. லட்சுமி. சொல்லுங்க. நீதானா நீதானா என்னை அழைத்தது? அப்படியா? நீதானா நீதானா
இப்போதுதான் என் மனமாவட சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியா? ஆமா சுவாமி, எனக்கும் ஒரே மயக்கமா இருக்குது சுவாமி. என்னடி இங்க பாருங்க, என்ன என் கூட அப்படியே இருங்க. இப்படியே ஆமா. இப்படியே இருந்து விட்டால் மக்கள் எல்லாம் என்ன ஆவது? என்ன ஆகுதா? பாக்கும்போது போலாம். இப்ப நீங்க என் கூட தான் இருக்கணும். உன்னோட தானே ஆமா சுவாமி. இருக்கத்தானே ஓடி ஓடி வந்திருக்கின்றேன். அப்படியா? ஆமா. தலையை விரித்து தென்னை போராடிதோ எதனை நேரம் போவதே தெரியவில்லை லட்சுமி. ஆமாங்க சுவாமி. லட்சுமி மறந்தே போய்விட்டேனே. என்ன சுவாமி? லட்சுமி சொல்லுங்க. இந்த ஜெயமதாசுரன் என்ன காரியம் செய்திருக்கின்றார் தெரியுமா? என் தங்கை கங்காவை சிறை வைத்திருக்கின்றானா? எப்படியாவது என் தங்கை கங்காவை நான் காப்பாற்ற வேண்டுமே. எப்படி காப்பாற்றுவது ஒன்று லட்சுமி, அதற்கு வழி இருக்கிறது. என்ன வழி சுவாமி? என்ன வழி தெரியுமா? சொல்லுங்க. இப்போது நீ ஸ்ரீதேவியாக இருக்கின்றார். ஆமா. அந்த ஜெயமதாசுரன் கோட்டைக்கு சென்று காவலர்கள் இருவர் இருக்கிறார்கள். அந்த கோட்டைக்குள்ளே அங்கு சென்று நீதி அவர்கள் இருவருக்கும் நீ மூதேவி கொடுக்க வேண்டும். அப்படியா? மூதேவி கொடுத்து விட்டால் என் தங்கை கங்காவை சுலபமாக காப்பாற்றி விடலாம். ஆகட்டும் சாமி. வா போகலாம். வாங்க போகலாம். ஆண்டவன் தந்தான்